தோணி ஓட்டத்தை பற்றி அனுபவம் கொஞ்சம் குறைவு தான். அப்போ இல்லை நீங்கள் தோணி ஓட்டத்தில் அனுபவம் குறைவா? நீங்கள் இதை பற்றி இதை லட்சுமி அவர்கள் வழங்குவார். அவருக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா? கிட்டத்தட்ட 30 வருஷமா தோணி ஓடுறாரு. மர இறங்காண்ணே நாங்கள் தானே வேற பாருங்கடா, தோணி பிடிக்க போய் ஒரு ஃபுல்லா ஈரமா சாண்டு வந்திருக்காரு. இடையில குத்திருக்காங்க. அந்த கொடியை வந்து சுற்றி வளைத்து தான் அவங்க திரும்பவும் ரிட்டர்ன் ஆகி குருவன்பள்ளி துறையை நோக்கி வர வேண்டியிருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா போட்டி ஒன்றைக்கு பாருங்க, சுது ஜோகேஷ் ஜோடிகள் வந்து 3வது இடத்துல அவங்க 3வது இடத்துல வராங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு சிறிய ஒரு போட்டி தான் காணப்பட்டு 4வது இடத்துல வந்து இந்த கொல்லா கொஞ்சம் சைட் ஆடுங்க. கொல்லா தட்டு வரதுக்கு அருமையாக வரதுக்கு இருக்கான். தமாஜி தோணியை திருப்பி வையண்டா. கொடி ஆட்டினா தான் போதும். கொடி ஆட்டணும். கொடி எடுத்து வரணுமா? இல்லை சுற்றி சொர்க்கம் இதுதான் அம்மா, மேலே கிடையாதம்மா, சொற்கள் கொண்டு சொன்ன
தோனி ஓட்டத்துல 6 முதலாவது நினைக்கிறீங்க நீங்க பிரைஸ் சொல்லுங்க. அனுபவங்கள் இருக்கு. இப்ப இந்த இதுல வந்து 2 4 6 8 தோனி ஓட்டத்தை பற்றி அனுபவம் கொஞ்சம் குறைவுதான். அப்ப இல்ல நீங்க தோனி ஓட்டத்துல அனுபவம் குறையா? நீங்க இதை பற்றி லட்சுமி அவர்கள் வழங்குவார். அவருக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா? கிட்டத்தட்ட 30 வருஷமா தோனி ஓடுறாரு. வர இறங்காண்ணே நாங்க தானே வேற பாருங்கடா தோனி பிடிக்க போய் ஒரு ஃபுல்லா ஈரமா சாண்டு வந்திருக்காரு. வேற மலர் நோட்டத்துல எத்தனாவது? 6வது வந்தாலும் வரும். இப்ப பாத்திருப்பீங்க நீங்க வந்து இப்ப தோணியோட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு இப்ப மண்டூர் துறையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த மண்டூர் துறையில வந்து ஒரு கொடி ஒன்று இடையில குத்திருக்காங்க. அந்த கொடியை வந்து சுற்றி வளைத்துதான் இவங்க திரும்பவும் ரிட்டர்ன் ஆகி குருவம்பள்ளி துறையை நோக்கி வர வேண்டியிருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 8 தோணிகள் வந்து இந்த இடத்த வந்து இந்த போட்டியில ஈடுபட்டிருக்காங்க. இந்த 8 தோணிகள் வந்து போறாங்க. 8லையும் 2 பேர் படி 16 பேர் வந்து இந்த போட்டியில பங்கு பெற்றிருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப அந்த வீடியோல பாருங்க, அந்த மண்டூர் துறையில வந்து இப்ப அந்த கொடிக்கு கிட்ட போயிட்டாங்க. கொடிக்கு கிட்ட போய் அவங்க இந்த கொடியை சுற்றி வளைத்து கொண்டுதான் திரும்ப வந்து கொண்டிருக்கணும். இப்ப ஒரு தோணி ஒன்று கொடியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறத காணக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் சற்று நேரத்தால வந்து கிட்ட வந்துருவாங்க. நாங்க இதுக்குள்ள போகலாம் போயிட்டு உங்களுக்கு கிட்ட வந்தது பிறகு உங்களுக்கு ஃபுல்லா வீடியோவை காட்டுறோம். பாத்தீங்கன்னு சொன்னா தோணியோட்டத்தினுடைய முதலாவது இடத்தினை வந்து வசந்தன் விசிகரன் ஜோடிகள் வந்து சுவீகரிச்சு கொள்றாங்க. பாருங்க, தோணியோட்டத்தினுடைய முதலாவது இடத்தினை வந்து வசந்தன் விசிகரன் ஜோடிகள் வந்து இந்த இடத்துல வந்து முதலாவது இடத்தினை பதிவு செய்யறாங்க. இவர்களுக்கு வாழ்த்துக்கள், எங்களுடைய சேனல் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் பாத்தீங்கன்னா 2வது இடத்தை வந்து முருகையா ராசா குழுவினர் வந்து 2வது இடத்தினை வந்து பூர்த்தி செய்யறாங்க. அங்க 3வது இடத்துக்கான போட்டி ஒன்று நிலவி கொண்டிருக்கு. 3வது இடத்துல யார் இந்த 3வது இடங்களை தட்டி கொள்ள போறாங்கன்ற போட்டி ஒன்று இருக்கு. பாருங்க, சுது ஜோகேஷ் ஜோடிகள் வந்து 3வது இடத்துல அவங்க 3வது இடத்துல வராங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு சிறிய ஒரு போட்டி தான் காணப்பட்டு 4வது இடத்துல வந்து ஸ்வாகுட்டி தயா அணியினர் வந்து 4ஆம் இடத்தின வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. உண்மையிலே வந்து தோணியோட்டம் என்ற ஒரு விளையாட்டானது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டு. இதுல வந்து கவனமாகவும், இப்ப இது தெரியும் உங்களுக்கு, மட்டக்களப்பு பாவியானது வந்து ஒரு ஆழ நிறைந்த பாவி. அதுலேயும் குருமன்பள்ளி மண்டூர் துறைமுகங்களை இணைக்கிற இந்த பாவியில வந்து அதிகமான ஆழம் காரணமாகத்தான் நிறைய போக்குவரத்து பிரச்சனைகளும் பாருது. இந்த இதுல வந்து உண்மையிலே வந்து இதுல இந்த ஒரு தோணி ஓட்டம்ன்றது ஓடுறது வந்து ஒரு இலகுவான விஷயம் இல்லை. அவங்களோட பூரண வலுவை பயன்படுத்தி தான் இவங்க இந்த தோணி ஓட்ட நிகழ்வுல வந்து ஈடுபடுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப 6வது இடம் வந்து கதீஷ் அணியினர் வந்து 6வது இடத்தை வந்து தட்டி கொள்றாங்க. உண்மையிலே வந்து அவங்களோட பூரண வலு சக்தியை பயன்படுத்தி தான் இந்த தோணி ஓட்டத்துல வந்து பங்கு பெற்றுவாங்க. இப்ப நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. உண்மையிலே வந்து இந்த போட்டி வந்து ஒரு விறுவிறுப்பானதும் ஒரு ஆக்கபூர்வமான ஒரு விளையாட்டு உண்டு. உண்மையிலேயே இந்த கலை கலாச்சார விளையாட்டு விழாவில் வந்து இந்த சித்திரை கலாச்சார விளையாட்டுல இந்த தோணி ஓட்டம்ன்றது வந்து ஒரு சிறப்பான நிகழ்வு. உங்களுக்கு தெரியும், இந்த தோணி ஓட்டத்தை பாக்குறதுக்காக அதிகளவான மக்கள் வந்திருக்காங்க. அதுலேயும் குருமம்பள்ளிக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் வந்து குருமம்பள்ளியிலேயே இந்த ஆறு காணப்படுறதால, இந்த மட்டக்களப்பு வாவி